அன்பானவர்களே, ஒரு போதகனாக மாத்திரமல்ல, பிள்ளைக்கு தகப்பனாகவும் சமூக அக்கறை கொண்ட ஒரு மனிதனாகவும் இந்த வீடியோவை உங்கள் முன்னால் வைக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பள்ளிக்கூடங்களில் ஆண்டு விழா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நடத்துகிறாங்க. ஆண்டு விழா வைக்கிறது நல்ல விஷயம். முற்காலங்களில் ஆண்டு விழா அப்படின்னு வைக்கப்பட்ட விஷயங்களில் அந்த நிகழ்வுகள் நடத்துவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப ஆக்கப்பூர்வமானதாக இருக்கும். நிறைய கட்டுரைகள், நிறைய நல்ல விஷயங்களை அன்னைக்கு ஆண்டு விழாக்களில் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அது நாடக வடிவிலேயோ அல்லது பாடல் வடிவிலேயோ அதெல்லாம் கொண்டு வந்து சிறப்பாக செஞ்சாங்க. ஆனால் காலங்கள் நகர நகர இன்றைய நாட்களில் எல்லாமே இந்த சினிமா பாணியில் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா. அது மாதிரி இன்றைக்கி சினிமா ரகத்தை அப்படியே வந்து ஸ்கூல் பிள்ளைகள்கிட்ட சின்ன சின்ன பிள்ளைகள் மத்தியும் உள்ளே கொண்டு வர்றாங்க. நிறைய ஆபாசமான சினிமா பாடல்கள், ரெட்டை அர்த்தம் கொண்ட சினிமா பாடல்கள், இன்னும் வந்து காதலும் காதலியும் டூயட் பாடுவாங்க பார்த்தீங்களா. ரொம்ப ஆபாசமான சொல், ரொம்ப சொல்லக்கூட நாவு கூசக்கூடிய சில சொற்கள்லாம் எளிதாக அந்த பாடல் வழியில் கொண்டு வரும்போது நிறைய பேர் அதெல்லாம் பார்க்குறதில்ல. அப்பாவும் மகளும் கூட பார்த்தீங்கன்னா டூயட் சாங் பாடுற மாதிரி சில பாட்டெல்லாம் வீடுகளில் சகஜமாக பாடிக்கிட்டு வர்றாங்க. ஆனால் அந்த பாடலுடைய அர்த்தத்தை, அந்த பாடலுடைய வரிகளை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே ஒரு தடுமாற்றத்தை உண்டு பண்ணும். சமீபத்தில் என்னுடைய மகள், அவள் ஸ்கூலுக்கு போகிறா. ஆக்சுவலாக இப்போ அவள் 2ஆம் கிளாஸ் படித்தாலும் 1வது அவர் படிக்கும் போதே நடந்த ஒரு நிகழ்வு. அப்போ அந்த என்னுடைய மகள் பயில்கிற ஸ்கூலில் ஒரு ஆண்டு விழா நடத்தியிருக்கிறாங்க. அந்த ஆண்டு விழாவுக்கு நான் எப்போவுமே என் பிள்ளைகளை அனுமதிக்கிறதே இல்லை. ஏன்னா அங்கே நடக்கிற எல்லா விஷயங்களையும் நான் அறிந்திருக்கிறபடினால அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு என் பிள்ளைகளை அனுப்பக்கூடாது என்பதை நான் உறுதியாக இருக்கிறேன். என் பிள்ளைகள் நல்லா திறமையாக இருக்கிறாங்க, நல்லா நடனமாடுறாங்க, தயவுசெய்து உங்கள் பிள்ளைகளை அனுப்பித்தாருங்கள் என்று என்னுடைய அந்த ஸ்கூல் அந்த நிர்வாகம் என்னிடத்தில் கேட்டுக்கொண்ட போதும் நான் அதற்கு மறுத்துவிட்டேன். ஏன்னா அது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு. ஆனால் எனக்கு உடன்பாடு இல்லை என்பதற்காக மாத்திரம் இந்த வீடியோ வைக்கல. ஒரு சமூக அக்கறையோட சட்டத்தின் அடிப்படையிலையும் இது தவறு என்பதற்காக தான் இந்த வீடியோ உங்கள் முன்னால் வைக்கிறேன். அப்போ என்ன நடந்துச்சு, என்னுடைய மகா என்ன செஞ்சார்னா, வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஒரு பாடலை முணுமுணுத்துக்கிட்டே வர்றா. அந்த பாடலை தவறாக முணுமுணுத்துட்டு வர்றா. என்ன பாட்டுன்னா, நீங்கள் எல்லாரும் கேட்ட ஒரு பாடலாகத்தான் இருக்கும். ரஞ்சிதமே அப்படின்னு ஒரு பாடல். அந்த ரஞ்சிதமே உன்னை உதடு வலிக்க கொஞ்சனுமே அப்படின்லாம் ஒரு அதில் வார்த்தைகள் வருது. அந்த வார்த்தையை அடிக்கடி என் மகன் வந்து முணுமுடித்துட்டே வர்றா. நான் கூப்பிட்டு கேட்குறேன், என்னம்மா என்ன இப்படி ஒரு பாடல் பாடுறியே என்னன்னு கேட்கும்போது, எங்கள் ஸ்கூலில் ஆண்டு விழாவில் எங்கள் பிள்ளைங்கள்லாம் இதை பாடுறாங்க, என்னையும் கூப்பிட்டாங்க, எங்கள் அப்பா அனுமதிக்கலை அப்படின்னு நான் சொல்லிட்டேன்ப்பா. ஆனால் இந்த பாட்டை தான் தொடர்ந்து என்னுடைய டீச்சர்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வர்றாங்க, அதுதான்ப்பா அந்த பாடல் அப்படிங்கிறா. அந்த பாடல் அடியே பாருங்கள், ஒரு காதலன் காதலியை பார்த்து நான் உதடு வலிக்க உன்னை நான் வந்து கொஞ்சணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையினுடைய மீனிங்கே தெரியாமல் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அதை முணுமுணுத்துட்டே வருது. அப்போ தவறு தங்கம், இந்த மாதிரியான பாடல்கள்லாம் நீ பாடக்கூடாது அப்படின்னு என் மகளை பார்த்து சொல்கிறேன். என் மக ஒரு வார்த்தை அதுக்கு சொன்னான். என்னென்னா, அப்பா நீங்கள் டீச்சர் எல்லாமே நல்லது தான் சொல்லி தருவாங்க, நீங்கள் அவங்க சொன்னதை கேட்டுக்கிறணும்னு சொல்லியிருக்கீங்கல்லப்பா, அப்போ இதுவும் நல்லதாக தானேப்பா இருக்கும் அப்படின்னு ஒரு குழந்தை இதில் அவள் பாட்டுக்கு என்கிட்ட பேசுகிறா. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அந்த வார்த்தையை கேட்கும்போது. ஏன்னா நான் ஆசிரியர்களுக்கு மதிப்பளிக்கிறவன், ஆசிரியர்களுக்கு நீ மதிப்பளிக்க வேண்டும் என்று என்னுடைய பிள்ளைக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். அப்போ ஒரு ஆசிரியர்களே இப்படிப்பட்ட விஷயத்தை ஸ்கூலில் செஞ்சு சொல்லி காண்பிக்கும் போது, அவர்களே நடனமாடி அவர்களே இந்த ஆபாசமான வார்த்தைகளை சொல்லும் பொழுது, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்போது அது சரிதானே என்கிற மனப்போக்கு அந்த பிள்ளைகளுக்கு உருவாகுது. வேறு வழி இல்லாமல் அந்த பிள்ளைக்கு சொன்னேன், ஆசிரியர்களும் சாதாரண மனிதர்கள் தான், அவங்களும் தப்பு செய்ய முடியும் தங்கம், நீ பாடத்தில் உன் ஆசிரியருக்கு கீழ்ப்படி, இந்த மாதிரி விஷயத்துக்கு தயவு செஞ்சு கீழ்ப்படியாத என்று சொல்ல வேண்டிய ஒரு நிலைமைக்கு நான் அன்றைக்கி தள்ளப்பட்டேன். அதனால் அன்பானவர்களே, நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய நோக்கம் என்ன, பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பதும், சமூக பற்றை சொல்லிக் கொடுப்பதும், பண்பை சொல்லிக் கொடுப்பதற்கும், அறிவை கற்பிப்பதற்கு தான் பாடசாலைகள், கல்வி நிலையங்கள் இதற்காகத்தான், அந்த நோக்கத்துக்காக தான் பெற்றோராகிய நாங்களும் எங்கள் பிள்ளைகளை அனுப்பி தர்றோம். அங்கே ஆண்டு விழான்னு போட்டுக்கொண்டு இந்த இரட்டை அர்த்தம் உள்ள, ஆபாசம் உள்ள, அவலட்சணமான இந்த பாடல் ரகங்களை, சினிமா பாடல்களை எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுங்கிறது அது மிகப்பெரிய சமூக சீரழிவை கொண்டு வரும். பிள்ளைகளுடைய ஒழுக்க கேட்டுக்கு அது முக்கியமான காரணியாக அமைந்துவிடும். இன்றைக்கி இந்த உலகத்தில் எவ்வளோ விஷயங்களை பார்க்குறோம். இந்த சினிமா அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்திங்கன்னா 95% கேடானதாக தான் இருக்குது. அதனால தான் கிறிஸ்டியானிட்டி இதை முழுக்க எதிர்க்கும். அன்றைய நாட்கள்லாம் முன்னாட்களில் பழைய ஊழியக்காரங்களும் சொல்லி தருவாங்க, வீட்டில் வந்து இந்த மாதிரி சினிமா விஷயங்களை பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாது. ஏன் சொல்லி தந்தாங்கன்னா அதனுடைய ஆபத்தான தாக்கங்கள் தான் அதிகம்.
சில நல்ல விஷயங்கள் இருக்குது. சொன்ன பார்த்தீங்களா, அந்த 5% பார்த்தீங்கன்னா சில நல்ல சினிமாக்கள் இருக்குது, சமூக அக்கறையுள்ள சில சினிமாக்கள் இருக்குது, சில நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக சில சினிமாக்கள் இருப்பது என்பது உண்மைதான். ஆனால் 95% வெறும் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயிசத்தில் வெட்டுறது, கொல்றது, தப்பான விஷயங்களை செய்கிறது. அந்த ஹீரோவை பார்த்தீங்கன்னா சிகரெட் அடிக்கிறாரு, தண்ணி அடிக்கிறாரு, பெண்களை தவறான வீதியில் அணுகிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அதை ஒரு ஹீரோயிசமாக காட்டுறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்குற பின் சந்ததிகள் அதிலேயே வளரும்போது மன ரீதியாக அவர்கள் என்ன செய்கிறாங்க, பாதிக்கப்படுறாங்க. நல்லா கவனிங்க, நான் சொல்வது அறிவியல், சும்மா ஏதோ பாட்டு ஏதோ சினிமா அப்படின்னு நான் சொல்லலை. மன ரீதியாக அறிவியலின் அடிப்படையிலே இந்த மாதிரி விஷயங்கள் அவர்கள் மனதை குழப்பும், தவறான விஷயத்தை என்ன செய்யும், லீகலிசம் பண்ண வைக்கும். ஓகே, இதெல்லாம் சரிதான், இதெல்லாம் கரெக்டு தான் போல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இது கொண்டு வந்துடும், மறந்துடாதீங்க. அது மாத்திரமில்லை, பள்ளிக்கூடத்தினுடைய நோக்கத்தை மறந்து இப்படி சினிமா ரகமான, அதாவது இந்த மாதிரி ஆபாசமான இரட்டை அர்த்தம் கொண்ட வார்த்தைகளை பிரயோகிக்கும், அது பாடலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதை ஸ்கூலில் சொல்லித் தருவதற்கு யாருக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. மிக தவறான ஒரு முன் உதாரணம் என்பதை புரிஞ்சுக்கிறங்க. இது போக்சோ ஆக்ட்லே வருது. இந்த மாதிரி சின்னஞ்சிறிய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி இரட்டை அர்த்தம் கொண்ட ஆபாசமான வார்த்தைகளை சொல்லிக் கொடுப்பது சட்ட ரீதியாகவும் குற்றம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சட்ட ரீதியாக இது குற்றம். இதை குறித்து பெற்றோர்களும் ஒரு சீரிய சிந்தனை உள்ளவர்களாக இருக்கணும். தயவு செய்து பெற்றோர் மீட்டிங் வைக்கும்போது இதை எடுத்து நீங்கள் சொல்லுங்கள். ஆசிரியர்கள் தான் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் ஆசிரியர்களே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் மிகப்பெரிய புத்தி ஈனர்களாக நடந்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் உண்மை. ஏன்னா அவங்க இதெல்லாம் கணிக்கணும், இதெல்லாம் ஆராய்ச்சி பார்க்கணும். இதெல்லாம் இங்கே தேவையில்லை, ஸ்கூலுக்கு இது தேவையில்லை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிள்ளைகளுடைய மனநிலைமையை பாதிக்கும், கல்வியை பாதிக்கும், ஒழுக்கத்தை கேள்விக்குறியாக்கும். இப்படிங்கிறத ஆசிரியர்கள் புரிந்து இதை விழிப்புணர்வு உண்டாக்கணும். ஆனால் ஆசிரியர்களே பார்த்தீங்கன்னா முனைப்பாக இதை என்ன செய்கிறாங்கன்னா, ஸ்கூலில் அந்த ஸ்கூலை விட நாம் பிரம்மாண்டமாக செய்யணும், நாம் பிள்ளைகளை ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி அவங்கள அலங்கரித்து இந்த மாதிரியான விஷயங்களை ஸ்டேஜில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கிளாமருக்காக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கல்விக்கூடங்கள் இது செயல்படுத்தி கொண்டு வருது. தயவு செய்து இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடாது. ஸ்கூலில் இப்படிப்பட்ட விஷயங்களை அனுமதிக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட விஷயங்களை ஊக்கப்படுத்தக்கூடாது. இப்படி ஆபாசமான டூயட் பாடுற பாடல்களை சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது சட்ட ரீதியான தவறு என்பதை உணர்ந்து இதெல்லாம் நீக்கணும். நான் தமிழக அரசை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா கடந்த ஆண்டிலே 2025 ஏப்ரல்லே பார்த்தீங்கன்னா அரசு ஸ்கூலில் இப்படிப்பட்ட சினிமா பாடல்கள் நடனம் ஆடுவதையோ அல்லது பாடல் பாடுவதையோ தடை செய்து நீங்கள் அப்படிலாம் செய்யக்கூடாது, வேறு ஆரோக்கியமான விஷயங்களை அவர்களுடைய தனித்துவமான அந்த திறமைகளை வளர்க்கும்படியாக சில கிராமிய நாடகங்கள், இன்னும் சில கட்டுரைகள், இது போன்ற விஷயங்களில் நீங்கள் ஆண்டு விழாக்களில் செய்யுங்க. ஆனால் இது போன்ற சினிமா ரகமான எந்த விஷயத்தையும் ஸ்கூலில் ஆண்டு விழாக்களில் சொல்லிக் கொடுக்கக்கூடாது என்று நம்ம அரசாங்கம் சட்டம் போட்டிருக்கு. இது தனியார் பள்ளிகளுக்கும் இந்த சட்டம் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வலியுறுத்தலாக இருக்குது. தயவு செய்து இதை அரசுக்கும் நான் சொல்கிறேன். இது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும் இல்லை, தனியார் ஸ்கூலுக்கும் கூட இந்த சட்டத்தை நீங்கள் வைக்கணும். இந்த ஸ்கூல்களில் இப்படிப்பட்ட சினிமா ரகமான பாடல்களை உள்ளே கொண்டு வரக்கூடாது, இது பிள்ளைகளுடைய மனநிலைமை பாதிக்கும், சின்னஞ்சிறு வயசுகள்லாம் இந்த மாதிரி ஆபாசமான வார்த்தைகளெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு சட்ட ரீதியாக கொண்டு வர வேண்டும் என்று நான் அவங்களுக்கு கோரிக்கை ஒன்று வைக்கிறேன். அப்போ ஸ்கூலில் என்ன செய்யலாம்? ஆண்டு விழாவப்போ ஆரோக்கியமான எத்தனையோ விஷயங்கள் இருக்குங்க. ஸ்கூலில் தான் அதை ஆரம்பிக்கணும். பிள்ளைகள் அதிக நேரம் ஸ்கூலில் இருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்களுடைய எதிர்காலத்தையே தீர்மானிக்கிறது பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடம் தான். அவங்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக மாற்றக்கூடிய ஒரு இடம் பள்ளிக்கூடம் தான். அப்போ அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஒவ்வொரு விஷயமும் எவ்வளவு ஒழுக்கம் நிறைந்ததாக, நேர்த்தியானதாக, அறிவு சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதை தயவு செய்து பள்ளிக்கூடங்கள், அதாவது ஆசிரியர் பெருமக்கள் இதிலே ரொம்ப கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஆண்டு விழா வைக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த ஆண்டு விழாவில் என்னென்ன இருக்கலாம், எவ்வளோ சிறப்பானதாக அதை கொண்டு போகலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய விஷயங்களை பண்ணலாம். ஒற்றுமையை குறித்து இந்த சமூகத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒற்றுமை இல்லாமல் ஒருவருக்கொருவர், குடும்பங்களில் ஒற்றுமை இல்லை, சமூகத்தில் ஒற்றுமை இல்லை, எவ்வளோ பிரச்சனைகளை பார்க்குறோம். அப்போ இந்த ஆண்டு விழாவை மையப்படுத்தி அந்த பிள்ளைகளுக்கு ஒற்றுமை சார்ந்த விஷயமாக ஒரு குறுநாடகம் போட வைக்கலாம், பேச்சு போட்டி எடுத்து வைக்கலாம், கட்டுரை போட்டி நம்ம எடுத்து வைக்கலாம், கிராமிய பாடல்கள், ஒழுக்கம் சார்ந்த சில நன்னறி பாடல்கள், சமூகம் சார்ந்த விஷயங்கள், தேசபக்தி சார்ந்த விஷயங்கள்,
இப்படி நிறைய விஷயங்களை இந்த ஆண்டு விழாவிலே பிள்ளைகளுடைய தனித்திறமையை வளர்த்தெடுக்கவும் சமூகத்துக்கு ஆரோக்கியமான விஷயங்களை கொண்டு வரவும் நம்ம செய்யலாம். அநேக பாரதியார் பாடல்கள் இருக்குது, அப்துல் கலாமை குறித்து பாடல் விஷயங்களை நம்ம கொண்டு வரலாம். இன்னும் ஏகப்பட்ட தேசப்பற்று வாய்ந்த அநேக காரியங்களை இந்த ஆண்டு விழாக்களிலே ஆரோக்கியமுள்ள விஷயங்களை நம்ம என்ன செய்யலாம், சேர்த்து நம்ம மகிழ்ச்சிகரமாக அதை அனுசரிக்கலாம், தவறு கிடையாது. அப்போ எவ்வளவோ நல்ல விஷயங்கள் தரவுகள் இங்கே கொட்டி கிடக்கும்போது தேவையில்லாத இந்த சினிமா பாட்டையும் டான்ஸையும் அதீத முக்கியப்படுத்தி அதற்காண்டி பல மணி நேரங்கள் செலவு செய்து ஆபாசமானமான நிறைய மிக்சர் பாட்டுகள், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த குத்து பாட்டு அப்படின்னு போட்டுட்டு மிக்சர் பாட்டு, அந்த பாட்டினுடைய அடிகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது. அப்படிப்பட்ட பாடல்களை இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா ஸ்கூல்களில் போட்டு பிள்ளைகளை குத்தாட்டம் போட வச்சு டான்ஸ் ஆட வச்சு, இது மனிதனுடைய மனங்களுக்கு இது அப்படியே ஒரு குதூகலிப்பாக தெரியலாம். ஆனால் அது ஆரோக்கியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம உணரணும். எப்படி உணவில் ஃபாஸ்ட் ஃபுட்டு அது ரொம்ப நாவுக்கு இனிமையாக இருந்தாலும் உடலுக்கு மிகுந்த பாதிப்பை உண்டாக்குதோ, அதுபோல் இது போன்ற விஷயங்கள்லாம் கண்களுக்கு கவர்ச்சியாக இருக்கும், பெருமையை உண்டு பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். ஆனால் இந்த சமூகத்துக்கு அது ஆபத்து, பிள்ளைகளுக்கு ஆபத்து. இதை பொறுப்போடு கல்வி நிலையங்கள் புரிந்து கொண்டு இந்த தவறான விஷயங்களை எல்லாம் உள்ளே கொண்டு வராமல் ஆண்டு விழாவிலே ஆரோக்கியமான விஷயங்களை நீங்கள் அமுல்படுத்தி செஞ்சீங்கன்னா அது மாணவர்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் கர்த்தரை அறிந்த பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளை தயவு செய்து இப்படிப்பட்ட ஆண்டு விழாக்கு உங்கள் குழந்தைகள் போய் சினிமா காரியங்களை ஈடுபடாதபடி உங்கள் பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா பெற்றோர்களே பிள்ளைகள் கொஞ்சம் அப்படியே பெருமையாக அந்த இடத்துல போய் ஆடட்டும் அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்களை அனுமதிச்சிடுறாங்க. சொல்லப்போனால் இவங்களே காசு கொடுத்து இவங்களே ட்ரெஸ்ஸு கொடுத்து பரவாயில்ல என் பிள்ளைக்கு கௌரவம் கிடைச்சா போதும், ஒரு புகழ் கிடைச்சா போதும், நல்லா டான்ஸ் ஆடுறான்னு 4 பேர் சொன்னால் போதும், நல்லா பாடுறான்னு 4 பேர் சொன்னால் போதும் அப்படிங்கிறாங்க. நல்லா கவனிங்க, டான்ஸ் ஆடுறதோ பாடுறதோ அவனுக்கு ஒரு பெரிய புகழ்ச்சி இல்லை, அவன் வாழ்க்கையை அது கட்டமைக்க போகிறது கிடையாது. இன்றைக்கி சினிமா துறையில் இருக்கிறவங்க பெரும்பான்மையானவர்கள், எத்தனையோ பெண்கள் பாதிக்கப்பட்டு கிடக்கிறாங்க பாவம். அதுக்குள்ளே போய் நல்லா இருக்கலாம்னு நினச்சி போனவங்கள்லாம் வாழ்க்கையே கசந்து போய் கிடக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதனால் உங்கள் பிள்ளைகளை அதுக்குள்ளே போய் தள்ளிடாதீங்க. அதை தாண்டி எத்தனையோ பிள்ளைகள் நம்ம மேலோங்கி போக வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. டாக்டராக, இன்ஜினியராக, பெரிய பெரிய சாதனையாளர்களாக உருவெடுக்கக்கூடியவர்கள் நம்முடைய பிள்ளைகள். அதற்கு நேராக உங்கள் பிள்ளைகளை உந்தி தள்ளுங்க. பெற்றோருக்குள்ளேயும் இதை குறித்ததான ஒரு பெரிய விழிப்புணர்வு வேணும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த விஷயத்தில் இப்போ நீங்கள் பெற்றோர்கள் இடம் கொடுத்து வச்சிங்களேன், பின்னால் என்ன செய்வான்? இன்றைக்கி நிறைய பேரை பார்க்குறோம், அவன் எனக்கு ஃபேனு இவன் எனக்கு ஃபேனுன்னு பெற்றவங்களை மதிக்காமல் எப்போ பார்த்தாலும் சினிமாவில் விழுந்து கிடக்கிற எத்தனையோ பிள்ளைகளை பார்க்குறோம். நம்ம நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம், அப்பா தன்னுடைய ரசிகன் தன்னுடைய ஃபேனாகிய அவருடைய படம் வெளிவந்திருக்குது, அந்த படத்தை போய் ஆளாக பார்க்கணுன்னு தகப்பனார் டிக்கெட் வாங்க காசு கொடுக்கலன்னு மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி விட்ட விஷயங்களை எத்தனையோ விஷயங்களை பார்க்குறோம். எவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயங்கள்லாம் பார்க்குறோம். அப்பா தலையில் கல்லை போட்டு கொண்டுட்டு போன பிள்ளைகளெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா இன்றைக்கி சினிமாத்தனங்கள் பூரா பாருங்களேன், ரத்தம் தெறிக்க தெறிக்க எப்படியெல்லாம் அந்த ஹீரோ பண்ணுறாரோ அதுபோல் நம்ம பிள்ளைகளும் மன ரீதியான ஒரு தாக்கத்துக்குள்ளாகிறாங்க. தயவு செஞ்சு இப்படிப்பட்ட சினிமாக்கள் பேல பெற்றோர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படிப்பட்ட சினிமா விஷயத்துக்கு நேராக ஆசிரியர்களே என்ன செஞ்சிடக்கூடாது, மாணவர்களை தள்ளிடக்கூடாது. நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் கையில் மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. பெற்றோர்களிடத்திலும் கல்விச்சாலையின் இடத்திலும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. இப்போ நம்ம கோட்டை விட்டுட்டோம். நம்ம எப்போவும் சொல்கிறது தான், 5ல் வளைக்கலை 50ல் என்ன செய்ய முடியாது, வளைக்கவே முடியாது. அவன் தோளுக்கு மிஞ்சிட்டான்னா அதுக்கப்புறம் பேச்சை கேட்க மாட்டான். அப்போயே அவனுக்கு எது சரி எது தவறு, எந்த வழியில் போகணும், எதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுகிறது என்பதை நாம் சரியாக அந்த வயதுக்குள்ளாக கற்றுக் கொடுத்து விட்டோமானால் தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை என்று சொல்லுவது போல தொட்டிலேயே அவனுக்கு என்ன செஞ்சிடணுமா, அந்த சின்ன குழந்தையிலேயே நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா அவனுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். அதனால் சின்ன விஷயம் அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டு இது போகாமல், இது சின்ன விஷயம்னு வாயில் தான் சின்ன விஷயமே ஒழிய பெரிய பெரிய பாதிப்புகளை பிள்ளைகளுடைய மனநிலைமையிலும் சமூகத்திலும் ஏற்படுத்தி விடும் என்பதை உணர்ந்து இது மேலே ரொம்ப கவனமாக இருங்க. எப்படி கவர்மெண்ட் ஸ்கூலு அதுக்கு ஒரு தடை விதித்து இனிமேல் சினிமா பாடல்களோ நடனங்களோ ஸ்கூல் ஆண்டு விழாவில் நடைபெறக்கூடாது என்று முடிவெடுத்திருக்கிறார்களோ அதே போல் தனியார் ஸ்கூல்களிலும் அது மேலே ஒரு கவனம் செலுத்துங்க. பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் நீங்களே சினிமா அந்த மாதிரி விஷயங்களில் மூழ்கி உங்கள் பிள்ளைகளையும் அதில் மூழ்கடிச்சிடாமல் அவங்களுடைய எதிர்காலத்தில் கொஞ்சமாவது அக்கறையோடு பொறுப்போடு கூட செயல்படும்படியாக கேட்டுக்கொள்கிறேன்.
கர்த்தர் உங்களுக்கு எல்லாருக்கும் சீரிய ஞானத்தையும் அறிவையும் தந்து வழிநடத்துவாராக. God bless you.